श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारतमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये अहोबिले गारुडशैलमध्ये कृपावसात् कल्पितसन्निधाना लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्रयं नारायणाध्ययति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीवंशटकोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः, अस्मत्परमगुरुभ्यो नमः, अस्मत्सर्वगुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழி 2025, அதாவது இந்த வருடம் திருப்பாவையை ஒட்டி எந்த ஒரு கிரந்தத்தை கொண்டு நாம அனுபவிக்க போறோம் அப்படிங்கறத சொல்ல வந்த ஒரு பதிவு தான் இந்த முதல் பதிவு. வாங்கோ, நம்ம திருப்பாவையை எந்த ஒரு வசதியான கிரந்தத்தோடு அனுபவிக்க போறோம் இந்த வருடம் அப்படிங்கறத சேர்ந்து அனுபவிக்கலாம். எம்பெருமான் ஸ்ரீயப்பத்தியா எழுந்தருளி இருக்கக்கூடியவன். அப்படி ஸ்ரீயப்பத்தியா இருக்கிறபடியால் தான் நித்திய சூரிகளுக்கு தலைவனா சர்வேஸ்வரனா எழுந்தருளி இருக்கான். ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வமாக இருக்கட்டும், சௌலபியமாக இருக்கட்டும், பிராட்டி சம்பந்தத்தால் மட்டும்தான். வேதாந்தம் கூட எம்பெருமானை எப்படி பரதேவத்தைன்னு அறுதிட்டு சொல்றது, நிர்ணயம் பண்ணி சொல்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேவதையா பார்த்துட்டே வந்துதான் வேதாந்தம். தேவதையினுடைய திருமுக மண்டலத்தை கூட பார்க்கலையாம். ஒவ்வொரு தேவதையினுடைய மார்பை பார்த்து கொண்டே வர எவனுடைய மார்பில் சிவந்த செம்மஞ்சிச்சாறு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதாம். அதாவது பிராட்டியின் திருவடிப்பட்ட அந்த அடையாளம், அந்த அடையாளத்தை பார்த்துதான் பரதேவதை அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணி நமக்காக எடுத்து சொல்லியிருக்கு. இப்படி அநாதியான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், லக்ஷ்மிநாதனே ஸ்ரீமன் நாராயணனே அதற்கு பரம்பொருளாக இருந்து கொண்டு இன்றளவும் நம்மை ரட்சித்துக் கொண்டு வருகிறான். ரக்ஷணம் ரக்ஷணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் நம்மை எப்படி ரட்சிக்கிறான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் ஒவ்வொரு வாட்டியும் பிறக்கிறோம், வளர்கிறோம், பிறக்கிறோம், வளர்கிறோம். அதுவும் அஜ்ஞானத்தோடு பிறக்கிறோம், வளர்கிறோம், மறுபடியும் இந்த சுழற்சியிலேயே சுத்திண்டே இருக்கும். அப்போ இந்த சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா அதற்கு பெருமாளினுடைய அந்த கட்டாட்சம் கிடைக்காமல் ஒழிய இதிலிருந்து நாம விடுபட முடியாது. அப்போ பெருமாள் நம்மை ரட்சிக்க வேண்டி முதல்ல என்ன பண்றான் அப்படின்னா ஆழ்வார்களை தோற்றுவித்தானாம். எதற்கு ஆழ்வார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆழ்வார்கள் எப்படி அனுதினமும் பெருமாளையே சிந்தித்து 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 எப்படி அவனுடைய திருவடியை அடைந்து அந்த கைங்கரியத்தில் நித்தியம் ஈடுபட்டு இருக்கா அப்படிங்கறத வாழ்ந்து காமிச்சவா ஆழ்வார்கள். அதை நமக்கு அழகா எடுத்து சொன்னாதான் நாம புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கறதுனால ஆழ்வார்களை தோற்றுவித்ததோடு மட்டுமல்லாமல் அவனுடைய கருணையால், அவனுடைய சங்கல்பத்தாலே அந்த ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் யானாய் தன்னை தான் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆழ்வார்கள் மூலியமாக நமக்கு 4000 பாசுரங்களை வழங்கி கொடுத்தார் பெருமாள். நம்மை ரட்சித்துக் கொண்டிருப்பது இன்றளவும் எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னா அந்த 4000 பாசுரங்கள் இருக்கே, அப்படியே பக்தி ரசம் சொட்ட சொட்ட சொட்ட, காதல் ரசம் சொட்ட 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 நம்மளுடைய ஸ்வரூபம் என்பதை காமித்து கொடுத்த பாசுரங்கள் ஒவ்வொன்றும். அந்த பாசுரங்களை படிக்க படிக்க நீர் ததும்பி ததும்பி அப்படியே கண்ணீர் மல்க மல்க அந்த பாசுரங்களை அனுபவிக்கும் பொழுது அப்படியே நம்மளுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து நாம் கைங்கரியத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை அள்ளி கொடுக்கிறது அந்த பாசுரங்கள். அப்போ பெருமாளினுடைய திருக்கல்யாண குணங்களை ரொம்ப வசத்தியா சொல்லக்கூடியதுதான் அந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களும். குணங்களை பறக்க பாடுவது என்னது? ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் பண்ண தகுதியானவன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எம்பெருமான் மட்டும்தான். அந்த எம்பெருமானை தான் ஸ்தவ்யக அப்படின்னு நம்ம ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் அனுபவிக்கிறோம். ஸ்தவப்பிரியக அப்படின்னு அனுபவிக்கிறோம். அப்படின்னா ஸ்தோத்திரத்தில் ஆசை உடையவனும் எம்பெருமான் தான். இப்படி ஸ்தோத்திரம் செய்வதோ, ஸ்தோத்திரங்களை பாடுவதோ, இப்படி ஸ்தோத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவது பகவத் கைங்கரியம், பரம பிராபியமாகிறது அதுவே.
ஹிருதயத்தில் துக்கம்லாம் நீங்க பெற்று அந்த எம்பெருமானினுடைய சிந்தனையானது நம்ம எப்பொழுதும் அப்படியே சந்தோஷத்தில் திளைக்க வைக்கிறது. இப்படி ஆழ்வார்கள் நமக்காக கொடுத்த பாசுரங்கள் ஒவ்வொன்றும் நம்மையே மறக்கக்கூடிய அளவுக்கு அமைய பெற்ற பாசுரங்கள். தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவ மற்றமரர் ஆட்செய்வார் மேவிய உலகம் மூன்றவை ஆட்சி வேண்டு வேண்டு உருவம் நின் உருவம் பாவியேன் தன்னை அடைகின்ற கமலக்கண்ணதோர் பவளவாய் மணியே ஆவியே அமுதே அலைக்கடல் கடைந்த அப்பனே காணுமாறு அருளாய் அப்படின்னு அழறா. நீ எப்பேற்பட்டவன் அப்பா, உனக்காக இருக்கக்கூடிய அந்த நித்திய விபூதியா இருக்கட்டும், லீலா விபூதியாக இருக்கட்டும், அனைத்தும் உனக்குட்பட்டது. எல்லாமே பிராட்டி சமேதனாக இருந்து கொண்டு அனைவரையும் ஆட்செய்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க, வேணுங்கிற உருவத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய அழகான கண்ணதோர் கமலக்கண்ணதோர் அப்படின்னு அந்த செந்தாமரை போன்ற அழகான திருக்கண்களாக இருக்கட்டும், பவளவாயாக இருக்கட்டும், ஆவியே அமுதே அப்படின்னு உருகி உருகி பாசுரங்கள். ஒரு நாள் காணுமாறு, இப்படி கண்ணு முன்னாடி வந்து நிக்க கூடாதா அப்படி சட்டு சட்டு சட்டுன்னு வந்துட்டு மறைஞ்சு போறியே அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சு கொடுத்த பாசுரங்கள். இந்த வரிசையில் தன்னுடைய பக்தியால், வாக் சக்தியால், பாசுரங்களால் நம்மை ஆள வந்தவள் தான் கோதா பிராட்டி. நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யா பலாத் கிருத்ய புங்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. கண்ணனை தன்னுடைய பாமாலையால் கட்டி போட்ட பெருமை கோதா பிராட்டிக்கு தான். எதற்காக கட்டி போட்டால்? சுயநலத்திற்காகவா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை, நம்மை ரட்சிப்பதற்காக. நம்ம குழந்தைகளை எல்லாம் உன்னுடைய கட்டாட்சம் மட்டும்தான் ரட்சிக்கும் கண்ணா. அப்போ நீ இப்படி தூங்கிட்டு இருக்கலாமா? அப்படியே தூங்குவது போல யோக செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே, நீ கண்ணா நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவனை தட்டி எழுப்பி உலுக்கி மிரட்டி, குழந்தைகளை எல்லாரையும் நீ ரட்சிக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நமக்காக அவதரித்தாள் கோதா பிராட்டி. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் பிறந்தவள். 5 குடியில் பிறந்த ஆழ்வார்களின் தவப்பயனாக ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தாள். அயோனிஜக்குடி, பரமன்குடி, வேயர்குடி, சேரன்குடி, காரியார்குடி என்ற 5 குடிகளுக்குள் தவப்பயன் ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாம் இவான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே அப்படின்னு நம் சுவாமி தேசிகனும் அனுபவிக்கிறார் இல்லையா. உபாயம் அறியாத மானிடருக்கு நாச்சியாரை சரணமடைந்தால் போதுமாம். கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே, நம் அனைவரையும் ரட்சிக்க கூடியவள் அவள்தான். அனைவருக்கும் சரணமாக இருப்பவள், நமக்காக பெரியாழ்வார் மகளாக அவதரித்தவள், நம்மை காக்க வந்த லோக மாதா. நாம் அனாதி காலமாக சேர்த்து வைத்துள்ள சாபங்கள், பாபங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள், பகவதாபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசக்கியாபச்சாரம், கிருத்தானு, கிரியமானானு, கரிஷ்யமானானு, அகிருத்தியகரண, கிருத்திய அக்கரணம் இப்படின்னு நானாவித அபச்சாரங்களை போக்க வல்லக்கூடிய கிரந்தங்கள் அவள் கொடுத்த கிரந்தங்கள். அதுவும் பிரத்யேகமாக திருப்பாவை அப்படிங்கிற இந்த ஒரு வசத்தியான கிரந்தம் அனைவரும் வாசிக்க 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 அந்த பிறவி பயனையே பெறக்கூடிய ஒரு அதி ஆச்சரியமான கிரந்தமாக இருக்கு. ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனிடம் அனன்ய பிரயோஜனமா இருக்கணும்னு காமிச்சு கொடுத்த பெருமை யாருக்கு? நாச்சியாருக்கு மட்டும்தான். கண்டிப்பாக ஆழ்வார்கள் 11 இல்லையா? அந்த கோஷ்டியில மதுர கவி ஆழ்வார், ஆண்டாள் நாச்சியார், இவா இருவரும் ரொம்ப 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 ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்தா, பரபக்திக்கான ஆச்சாரிய பக்தியே சிரேஷ்டமானது அப்படின்னு வாழ்ந்து காமிச்சவா. இப்படி ஆழ்வார்கள் 11 பேரை தராஸ்ல ஒரு தட்டுல வச்சு ஆண்டாள் நாச்சியாரை ஒரு தட்டுல வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வசத்தியான இருக்கக்கூடியவள் யாருன்னா நாச்சியார் தான். அது மட்டும் இல்ல, இந்த 4000 பாசுரங்கள் நடுவில் திருப்பாவை 30, நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள். இந்த மொத்தமாக 173 பாசுரங்கள் நாச்சியார் நமக்காக அருளி கொடுத்தது. இந்த 173 பாசுரங்களை மற்ற 3827 பாசுரங்களோடு நாம எந்த விதத்திலையும் கம்பேரே பண்ண முடியாதான். அப்பேற்பட்ட ஒரு வசத்தி அந்த பாசுரங்களுக்கு உண்டு. என்னைக்குமே ஒரு படி மேலாக வசத்தியாக ரத்தினம் போல அப்படி ஜொலிச்சு கொண்டிருக்கக்கூடிய பெருமை இந்த திருப்பாவைக்கும் நாச்சியார் திருமொழிக்கும் உண்டு. நம் அஞ்ஞானத்தை போக்க வந்த பாசுரங்கள்.
இந்த பிரபஞ்சத்தையே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பரம்பொருளை, அதாவது ஸ்ரீமன் நாராயணனே பரத்தத்துவம் அப்படின்னு விரித்துரைத்த பாசுரங்கள் ஒவ்வொன்றும். தேகமே ஆத்மானு தூங்கிண்டு இருக்கும் நம்மை எழுப்ப வந்த பாசுரங்களாக இருக்கு. சிற்றின்பம் எது, பேரின்பம் எது அப்படின்னு உணர்த்தக்கூடிய பாசுரங்களாக இருக்கு. பெருமானுக்கும் நமக்கும் உள்ள பந்தத்தை எடுத்துரைக்கும் பாசுரங்களாக இருக்கு. இப்படி பல 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 ஒரு வசத்தியான விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் நாச்சியாருடைய பாசுரங்கள் அனைத்துமே. அது மட்டும் கிடையாது, நவவித பக்தின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பெருமாளை நவவிதத்துல நம்ம பெருமாளை அடையலாம், அனுபவிக்கலாம் அப்படின்னு காமிச்சு கொடுத்திருக்கா. ஒவ்வொன்னுத்திற்கும் நம்மளுடைய புராணத்துல எடுத்துக்காட்டா பல பேர் இருந்திருக்கா. பரீட்சத் மகாராஜ் ஸ்ரவணத்திற்கும், சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனத்திற்கும், விருத்தாவனத்து கோபிகைகள் ஸ்மரணத்திற்கும், லக்ஷ்மணன் பாத சேவனத்திற்கும், பிருத்து மகாராஜா அர்ச்சனத்திற்கும், பிரகலாதன் வந்தனத்திற்கும், ஹனுமான் தாசியத்திற்கும், அர்ஜுனன் சக்கியத்திற்கும், ராதா கண்ணனுக்காக தன்னை சமர்ப்பித்தது ஆத்ம நிவேதனத்திற்கும் எடுத்துக்காட்டாக கொண்டு நாம அனுபவிக்கலாம். ஆனா இந்த திருப்பாவை இருக்கு பாருங்கோ, இந்த நவவித பக்தியையும் உள்ளடக்கிய ஒரு அதி ஆச்சரியமான கிரந்தமாக இருக்கு. ஏதாவது ஒரு கட்டத்திலேயாவது நம்ம திருப்பாவையில் ஒவ்வொன்னுத்தையும் அனுபவிக்க முடியும். பக்தி ரசம் நிறைந்த பாசுரங்கள் ஒவ்வொன்றும். ஐந்தும் ஐந்தும் அறியாதவரை வையம் சுமப்பது வம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 6 எப்படி ஆரஞ்சு பழத்தை உரிக்க உரிக்க சுளைகள் இருப்பது போல இந்த பாசுரங்களில் புதைந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள் தோண்ட 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 நம்ம ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு வசத்தியான விஷயங்களை ரொம்ப எளிமையான நடையில் நமக்காக தந்தருளிய கோதாபிராட்டி. இவ்வளவு விஷயங்களை நமக்கு எடுத்து கூறியும் இவை அனைத்தும் பகவத் அனுகிரகம்னு சொல்லலையாம். மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர், தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் யார் இனியே அப்படின்னு இந்த பெருமைக்கெல்லாம் தனது தகப்பனாரும் ஆச்சாரியனுமான விட்டு சித்தன், அதாவது பெரியாழ்வாரையே சேரும் அப்படிங்கறத அந்த ஒரு வசத்தியான நைச்சியானுசந்தத்தை வெளிப்படுத்திய கோதாபிராட்டி. ஆச்சாரிய பக்தியையும் அப்படி பிரதிபலிக்க கூடிய ஒவ்வொரு பாசுரங்கள் ஒவ்வொன்றும். இப்படி பிரபந்தங்கள்லாம் எழுதிய ஆழ்வார்கள் ஒரு பக்கம், நம்மை திருத்துவதற்காக பெருமாள் செய்த அதி ஆச்சரியமான லீலை எது, அதை வளர்த்து கொடுத்த பெருமை யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஆச்சாரியர்களுக்கு தான். ஒவ்வொரு பிரபந்தத்தையும் ஒவ்வொரு கிரந்தத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்க்கக்கூடிய விஷயத்துல ஈடுபட்டவா யாருன்னா ஆச்சாரியர்கள் தான். அதனுடைய பொருள் என்ன, அழகு என்ன அப்படிங்கறத நமக்காக எடுத்து உரைத்தவா அவாதான். திவ்ய பிரபந்தத்தில் எப்படி திருப்பாவைக்கு ஏற்றமோ ஆச்சாரியர்களுக்குள் பகவத் ராமானுஜருக்கு ஏற்றமோ ஏற்றம். அது எப்படி நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா, பராசர பட்டர் எழுதிய அந்த தனியனை கொண்டு நம்ம இப்ப அனுபவிக்கலாம். பூதம் சரஸ்ர மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். அதி ஆச்சரியமான தனியன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பூதத்தாழ்வார், சரஸ்ய பொய்கை ஆழ்வார், மகதாஹ்வய பேயாழ்வார், பட்டநாத பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், பக்திசார திருமழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், யோகி வாகான் திருப்பான் ஆழ்வார், பக்தாங்கிரி ரேணு தொண்டரடி பொடி ஆழ்வார், பரகால திருமங்கை ஆழ்வார், யதீந்திர ராமானுஜர், மிஸ்ரான் கூரத்தாழ்வான், ஸ்ரீமத் பராங்குஷமுனி நம்மாழ்வார் பிரணதோஸ்மி நித்யம் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். அதாவது ஆழ்வார்கள் வரிசையில் அனைவரும் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஆச்சாரிய சார்வபௌமனான பகவத் ராமானுஜரை குறிப்பிட்டிருப்பது இந்த தனியனுக்கு ஒரு அதி ஆச்சரியமான பெருமை. இது அது மட்டும் கிடையாது, பகவத் ராமானுஜரின் சிஷ்யர்களுக்குள் தலை சிறந்தவரான கூரத்தாழ்வானை குறிப்பிடப்பட்டிருப்பது மற்றும் ஒரு அதி ஆச்சரியமான ஒரு பதிவு இது. இப்படி ஆச்சாரிய பக்திக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தான் ஆழ்வான். நாம ஏன் இப்ப ஆழ்வானை அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பகவத் பக்தியாக இருக்கட்டும், ஆச்சாரிய பக்தியாக இருக்கட்டும், அனைத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தான் கூரத்தாழ்வான். நாம இந்த வருடம் கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தை கொண்டுதான்
நாம திருப்பாவையை சேர்ந்து அனுபவிக்க போறோம். அந்த கிரந்தத்திற்குள்ள போறதுக்கு முன்னாடி கூரத்தாழ்வானுடைய பெருமைகளை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய, அதாவது பகவத் ராமானுஜருடைய சிஷ்ய கோஷ்டிகளுக்குள் கூரத்தாழ்வானுக்கு ஏற்றமோ ஏற்றம். அவரை ஆழ்வான் என்றும், கூரநாதர் என்றும், கூராதிநாதர் என்றும், நடமாடும் பதஞ்சலி என்றும், ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்றும், ஸ்ரீவத்ச சின்ஹர் என்றும், இப்படி பல 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 உயரிய நாமங்களுக்கு உரியவர் யார் அப்படின்னா நம் கூரத்தாழ்வான் தான். வடுகநம்பியின் ஆச்சாரியனாகவும் திகழ்ந்தார். தமது அனுஷ்டானங்களால் பலரை திருத்தி பணிகொண்டவர் கூரத்தாழ்வான். வாச்சாம கோச்சரர், நம் வாக்குக்கு எட்டாத பெருமையை உடையவர். அப்பேற்பட்ட குணவானாகவும் திகழ்ந்தவர் கூரத்தாழ்வான். முக்குறும்பை அறுத்தவர். குலம், தனம், வித்யா அப்படிங்கிற என்ற முக்குறும்பை அறுத்தவர். எந்தவித செருக்கும் தன் மனத்தில் ஏற்றிக்கொள்ளாத பெருமை இவருக்கு உண்டு. மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்றே. இனிமே நாம ஒன்ஸ் அவருடைய திருவடியை பற்றிட்டோம் அப்படின்னா நாம இந்த பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுறதுங்கிறது கண்டிப்பாக அது நிதர்சனம் கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா அதை நமக்கு அவர் காமிச்சு கொடுத்தார். வாழ்ந்து காமிச்சு கொடுத்த பெருமை கூரத்தாழ்வானுக்கு தான் அப்படின்னு அதி ஆச்சரியமாக கொண்டாடுறார். பரிபூர்ணமான ஆச்சாரியத்துவமாக இருக்கட்டும், சிஷ்யத்துவமாக இருக்கட்டும், நிரம்ப பெற்ற மகா ஞானியாக திகழ்ந்தார். போதாயன விருத்தி கிரந்தத்தை 3-4 மணி நேரத்தில் மனத்தில் ஏற்றிய பெருமை இவருக்கு தான். இவருடைய ஸ்ரீசூக்திகள் அனைத்தும் வேதம் அப்படிங்கிற அந்த பெண்ணிற்கு மங்கள சூத்திரமாக அமையக்கூடிய அளவுக்கு பெருமை பொருந்தியது. ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நமவுக்தி மதீமகே யதுக்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். அந்த ஆழ்வானினுடைய திருவாக்குகளால் வந்த ஒவ்வொன்று பாசுரங்களும் ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களும் வேத மாதாவின் கழுத்தில் தொங்கக்கூடிய அந்த மங்கள நூலான அந்த திருமாங்கல்யத்திற்கு ஈடானது. அப்பேற்பட்ட ஒரு பெருமையை உடையது அப்படின்னு அனுபவிச்சிருக்கா. ஸ்தோத்திரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்தவர் நம் கூரத்தாழ்வான். பகவத் ராமானுஜரை பிரிந்திருந்த தருணத்தில் தான் இந்த பஞ்சஸ்தவங்கள் இயற்றப்பட்டது. முதலில் தோன்றியது ஸ்ரீ வைகுண்டஸ்தவம். அதாவது ஸ்ரீ வைகுண்டநாதனாக பரத்வத்தை பறக்க சொல்லும் ஸ்தோத்திர கிரந்தம். அதிமானுஷஸ்தவம் விபவாவதாரத்தில் பரத்வத்தை சொல்லும் அது ஒரு அதி ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். சுந்தரபாகுஸ்தவம் அர்ச்சையில் பரத்வத்தை சொல்லும் ஸ்தோத்திர கிரந்தம். வரதராஜஸ்தவம் மோக்ஷ பிரதத்வத்தை சொல்லும் ஸ்தோத்திர கிரந்தம். ஸ்ரீஸ்தவம் பெருமாளின் அனைத்து வைபவங்களுக்கும் காரணமான பிராட்டியின் வைபவத்தை கூறும் ஸ்தோத்திர கிரந்தம். இப்படி அதி ஆச்சரியமான 5 ஸ்தவங்கள். இந்த 5 ஸ்தவங்களை கொண்டுதான் நாம திருப்பாவையை அனுபவிக்க போறோம். இப்படி ஸ்தவப்பிரியனுக்கு யானாய் தன்னை தான் பாடின்னு ஆழ்வார் சொல்வது போல ஆழ்வான் நமக்காக அருளிய கிரந்தம் பஞ்சஸ்தவம். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வானிடம் நாம் பஞ்சஸ்தவங்களை மட்டும் கற்க போறது கிடையாது. அவர்கிட்ட நாம் கற்க வேண்டிய நற்குணங்கள் பல 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 பல. அதில் சில தான் வாழ்ந்து காட்டிய முக்கிய 10 விஷயங்களை நாம இந்த பதிவுல அனுபவிக்கலாம். முதலில் அவர்கிட்ட நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பணிவுடன் வாழ்வது. அப்படிங்கிறதுக்கு செருக்கே அண்ட விடாமல் நல்ல குலம், வித்யாகர்வம், தனகர்வம் இப்படின்னு அனைத்தும் நிரம்ப பெற்றிருப்பினும் அந்த முக்குறும்பை அறுத்த மகானாக வாழ்ந்து காட்டிய பெருமை இவருக்குத்தான். இரண்டாவதாக ஆச்சாரிய கைங்கரியம். ஆழ்வானின் வாழி திருநாமத்தில் கூட பொன்வட்டில் தன்னை எரிந்தவர் வாழியேன்னு சொல்லும்படியாக அமைய பெற்றிருக்கு. அதாவது தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் துறந்து தனது மனைவியோடு ஸ்ரீரங்கம் கிளம்பினார் கூரத்தாழ்வான். எதற்காக? பகவத் ராமானுஜருக்கு சிஷ்யனாக சேர்ந்து தாம் அந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக. மனைவி கையில் ஒரு பொன்வட்டில், அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஆண்டாள் அம்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா அந்த நள்ளிரவு. அப்போ அப்படியே பாக்கறதே அதை கையோடு தூக்கி எறிந்தவர் ஆழ்வான். எதற்காக அப்படின்னா அனைத்தையும் துறந்து அந்த ஆச்சாரிய கைங்கரியத்தில் முழு மனசாக நாம ஈடுபட வேண்டும் அப்படின்னு காமிச்சு கொடுத்தவர் அவர்தான். மூன்றாவதாக மனித நேயத்தோடு கருணையோடு வாழ்வது எப்படி அப்படிங்கிறது ஆழ்வானுடைய வாழ்க்கை வரலாறு. ஒரு சமயம் வாழை இலை பறிப்பதற்காக தோட்டத்திற்கு சென்ற ஆழ்வான் ஒரு பாம்பு என்ன பண்ணித்தான் தவளையை விழுங்க முற்பட்டது. உடனே அந்த தவளை என்ன பண்ணித்தான் சத்தம் போட்டு எழுப்பி ஒரு குரல் கொடுத்ததாம்.
அச்சோ, தவளை யாராவது வந்து காப்பாத்த மாட்டாளான்னு குரல் கொடுத்திருக்குமே, அச்சோ யாருமே காப்பாத்துறதுக்கு இல்லையே அப்படின்னு அதை நினைச்ச காரியத்துல அப்படியே மோகித்து கீழே விழுந்தாராம். அப்பேற்பட்ட ஒரு குணவானாக இருந்தார். மனித நேயத்தோடு கருணையோடு வாழ்ந்து காட்டியவர் ஆழ்வான். நான்காவதாக, நமக்கு தீங்கு செய்தவருக்கும் நன்மை நினைப்பது. நாளூரானால் தன்னுடைய 2 கண்களையும் இழந்தார் கூறத்தாழ்வான். இருப்பினும் பிற்காலத்துல அந்த நாளூரானுக்கும் நற்கதி அடைய வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டின்றாராம். எப்பேற்பட்ட குணம் இல்லையா? ஐந்தாவதாக, ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அப்படிங்கறத அழகா புரிஞ்சுண்டு வாழ்ந்து காமிச்சார். மறந்தும் புறம் தொழா மாந்தர். ஆழ்வான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த திருவாய்மொழி சேவிக்க ஆரம்பிச்சாலே போருமா, அப்படியே மூர்ச்சையாக கூடிய அளவுக்கு பரம்பொருளான அந்த ஸ்ரீமன் நாராயணன் மீது உள்ள ஈடுபாடு, அப்பேற்பட்ட பரபக்தி அவருக்கு உண்டா. அப்போ இந்த திருவாய்மொழி கிரந்தம் அப்படிங்கிறது ஆழ்வான் சேவிக்கணும், நாம் அனைவரும் அதை அப்படியே கேட்டுட்டே இருக்கணுமா. அப்படியே நீர் தழும்ப 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 அப்படி அனுபவிப்பாராம் அந்த கிரந்தங்களை எல்லாத்தையும். ஆறாவதாக, இறையடியார்களுக்கு அன்னதானம் செய்யும் பரோபகாரம். தான் தனவானாக இருந்த ஒரு சமயம், அதாவது கூரம்ங்கிற அந்த மாநகரை நிர்வாகித்து வந்த பொழுது அனுதினமும் பெருமாள் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்குவதை முழு மூச்சாக கொண்டிருந்தார் ஆழ்வான். ஏழாவதாக, பொறுமையை கடைபிடிக்கும் தன்மை. ஆழ்வான் எப்படின்னா, ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டால் அதை அவ்வளவு அழகாக பொறுமையை கடைபிடித்து முடிக்கக்கூடிய பெருமை அவருக்கு உண்டா. ஒரு சமயம் ஸ்ரீரங்கமானது திருவரங்க தமுதனார் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன் கையில் இருந்தது, அந்த நிர்வாக பொறுப்பானது. அதை தக்க தருணத்தில் தான் ஒரு ஆச்சாரியனாக இருந்து அமுதனாரை தடுத்து ஆட்கொண்ட பெருமை யாருக்கு அப்படின்னா குரத்தாழ்வானையே செய்யும். எட்டாவதாக, முன்னோர்கள் செய்ததை செய்வோம், செய்யாதன செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு பகவத் ராமானுஜரின் சிஷ்யரான ஆழ்வான் வயதளவில் தான் மூத்தவராக இருப்பினும், பாண்டித்யம் நிரம்ப பெற்றிருப்பினும், வாழ்நாள் முழுவதும் ஆச்சாரியன் சொல்லை, அதாவது பகவத் ராமானுஜர் சொல்லை இட்ட வழக்காக கடைபிடித்து வந்தவர் குரத்தாழ்வான். ஒன்பதாவதாக, திருமாலின் திருக்கல்யாண குணங்களை அனுதினமும் சிந்திப்பது. தான் கண்ணை இழந்த காலங்களிலும் சரி, தான் பிறந்த தினத்தின் முதல் பெருமாள் திருவடி தாமரை அலங்கரிக்கும் வரை சதாபஷ்யந்தி சூரகன்னு ஒவ்வொரு நொடியும் பகவத் சிந்தனையோடையே வாழ்ந்து காட்டினவர் குரத்தாழ்வான். பத்தாவதாக, யாரையும் மனத்தாலும் செயலாலும் சொல்லாலும் உடலாலும் புண்படுத்தாமல் இருப்பது. ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னா, பாகவத அபச்சாரத்தில் ஈடுபடாமல் இருப்பது. ஆழ்வான் இந்த மாபெரும் குணத்தை வெளிப்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தார். வாழ்நாள் முழுவதும் அப்பேற்பட்ட குணசீலனாக வாழ்ந்து காட்டியவர் ஆழ்வான். இப்படி இந்த 10 குணங்கள் மட்டும் அல்ல, 10 விஷயங்கள் மட்டுமே கிடையாது ஆழ்வானிடம். இப்படி பல 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 கல்யாண குணங்கள் ஆழ்வானுக்கு சொல்லிண்டே போலாம். நாம் அனைவரும் கற்று தெரிந்து நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய நடைமுறையிலும் செயல்படுத்த வேண்டிய குணங்கள் ஒவ்வொன்றும். இதை அடுத்த ஒரு 30 நாட்கள் பஞ்சஸ்தவத்தில், அதாவது ஆழ்வான் அனுபவித்த விதத்தை கொண்டு எப்படியெல்லாம் அந்த திவ்ய தம்பதிகளை அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறதை கொண்டும், நம் கோதா நாச்சியாரின் திருப்பாவை கொண்டும் கூடியிருந்து குளிரப் போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம் பஞ்சஸ்தவத்தையும் திருப்பாவையையும். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருப்யோ நமக.